Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் இப்போ சில பேருக்கு இப்போது நியூவாக ChatGPT புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராம்ப்ட்னா எப்படி என்னன்னு தெரியாது. இந்த ப்ராம்ப்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியாது. சம்டைம்ஸ் ப்ராம்ப்டை தப்பாக கொடுத்தா டேட்டாஸ் நமக்கு கிடைக்காம இப்போ நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டா கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ChatGPTயோட தப்பு கிடையாது. நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்குறதுக்கு நம்மளோட ப்ராம்ப்ட் மேலே தான் தப்பு. நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் ப்ராப்பராக இருந்தால் தான் நமக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் ஷோ பண்ணும். அப்போ அந்த ப்ராம்ப்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ChatGPT வச்சு அந்த ப்ராம்ப்டையும் நம்ம க்ரியேட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தான் இப்போ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு சியில் ஒரு ப்ரோக்ராம் ஃபிபனாக்கி சீரீஸில் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் வேணும். அந்த ப்ரோக்ராம் எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்ப்ளனேஷனாக உங்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னா ஆக்டர்ஸை நான் என்ன போடுறதுன்னு தெரியலையே, ஆக்டர்ஸை ரோல் அப்படின்னு கொடுக்குறீங்க. இப்போ சி ப்ரோக்ராம் வேணால் நான் என்ன ஆக்டர்ஸு என்ன ரோல் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா ஃபீல் பண்ணுறீங்களா? சார் அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இது ரியல் டைமாக வேறு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ChatGPTயில் போய் அப்ளை பண்ணி பார்க்கணும். இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும், ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுனாலும் நம்ம கற்றுக்கிட்டதை அதை அப்ளை பண்ணி பார்க்குறதுல தான் நமக்கு எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, அதில் இன்டெப்த்தாக நாலேஜ் உங்களால் வளர்த்துக்க முடியும். வாங்க ப்ராம்ப்ட்டுக்கு போவோம். க்ரியேட் அ ப்ராம்ப்ட். என்ன வேணும் ப்ராம்ப்ட்டுக்கு? ஒரு சின்ன டபுள் கொட்டேஷன் போட்டால், இது போடணுன்னு மேண்ட்ரி கிடையாது. போட்டால் அது கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஃபார் அப்படின்னு போட்டு சி ப்ரோக்ராம், சி ஃபிபனாக்கி சீரீஸ், இல்லை ஏதாவது ஆம்ஸ்ட்ராங் நம்பர், சி ஆம்ஸ்ட்ராங் நம்பர். பாருங்கள், நான் எந்த வித சின்டாக்ஸ் நான் ப்ராப்பராக போடலை, கிராமர்ஸ் இதெல்லாம் நான் பார்க்கல. ஜஸ்ட்டு நான் என்ன போட்டிருக்கேன்னா க்ரியேட் அ ப்ராம்ப்ட் அப்படின்ற வேர்டை மட்டும் தான் போட்டிருக்கேன். க்ரியேட் அ ப்ராம்ப்ட் ஃபார் சி ப்ரோக்ராம் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்றுமே நான் போடல. ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன உங்களுக்கு வருதோ அதை போட்டிங்க அப்படின்னா இப்போ அது என்ன பண்ண போகுதுன்னா ப்ராம்ப்டை தான் ரெடி பண்ணி கொடுக்க போகுது. இப்போ இந்த ப்ராம்ப்ட் நீங்கள் காப்பி பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக ப்ரோக்ராம் வரும். இங்கே பாருங்கள், இவ்வளோ ப்ராம்ப்டை நம்ம டைப் பண்ணுறதுக்கு சிம்பிளாக அதுக்கிட்டே ப்ராம்ப்டையே கூட நம்ம வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஆக்டர்ஸ் எக்ஸ்பர்ட் சி இன்ஸ்ட்ரக்டர் டீச் மீ ஹவு டு ரைட் அ சி ப்ரோக்ராம் டு செக் வெதர் த நம்பர் இஸ் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ப்ரொவைடர் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன். இதை பாருங்களேன். அப்படியே இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி ChatGPTல நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராம்ப்ட்டுக்கு அழகாக பர்ஃபெக்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். வாட் இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்? நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பரை கொடு அப்படின்னு சொன்னோடனே இனிஷியலாக நீங்கள் ChatGPTக்கிட்டே ரைட் அ ப்ரோக்ராம் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னோடனே அது ப்ரோக்ராம் மட்டும்தான் கொடுக்கும். சம்டைம்ஸ் இந்த வாட் இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அது கொடுக்காது. இப்போ அழகாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு. அதுக்கு என்ன மாதிரி அல்கோரிதம் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த நம்பரை இன்புட்டாக வாங்கணும். ஒரிஜினல் நம்பரை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும். அதில் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணணும். ஃபார் ஈச் டிஜிட் எக்ஸ்ட்ராக்ட் த டிஜிட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக அதோட லாஜிக்கை கொடுத்துருச்சு. அதுக்கு கீழே ப்ரோக்ராமையும் கொடுத்துருச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணி சி கம்பைலர் நீங்கள் போட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்டான அவுட்புட் கிடைக்கும். கோட் பிரேக் நம்பர்னால் என்னது, யூசர் இன்புட்டு, எக்ஸ்ப்ளனேஷன் அவ்வளோ கிளியராக கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், அதுக்கு கீழே மறுபடியும் எக்ஸ்ப்ளனேஷன், டிஜிட்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்கு எப்படி டிஜிட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அது கேல்குலேட் பவர் எப்படி கேல்குலேட் பண்ணுறோம், அந்த வந்த ரிசல்ட்டையும் நீங்கள் கொடுத்த ரிசல்ட்டையும் எப்படி கம்பேர் பண்ணுறோம், எல்லாத்தையுமே அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருச்சு. இப்போது அது பாசிபிள் செக்கு பாசிபிள் வேல்யூஸை கொடுத்து செக் பண்ணியும் பார்த்துருக்கு. 1 cube is equal to 1 கேல்குலேஷன், இந்த மாதிரி கேல்குலேஷன்ஸை கொடுத்துருக்கு. 153 நம்பரை கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் அந்த நம்பர் ஃப்ளோ ஆகுது ப்ரோக்ராமில் அப்படின்னு சொல்லி அழகாக ஷோ பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி கொடுப்பாங்க ChatGPT? இப்போ நம்மளாக ப்ராம்ப்ட் அடித்தா கூட நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வருமானு தெரியல. ChatGPTக்கிட்டே நம்ம போட்டு வாங்கியிருக்கோம் ப்ராம்ப்டை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரிலேட்டடான வீடியோஸ் எதுவும் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.